நடக்கும். டிஃபரெண்ட் புரியுதா இல்லையா? ரசூலாவும் மன்னர், அபூபக்கரும் மன்னர் அப்படின்னா அப்போ என்ன, மன்னருக்கு அப்புறம் இன்னொரு மன்னர் என்ன? அப்போ கிலாஃபத்து தனி, அது 30 வருஷம். அதில் ரசூலாவது இம்ப்ளிமெண்ட் கிடையாது. ஏன்? அது கிலாஃபத்துக்கும் மேலே. கிலாஃபத்துன்னா மனுஷன் ஆட்சி பண்ணுறது, மனுஷன் அல்லாவுடைய வேதத்தை வச்சு ஆட்சி பண்ணுறது. ரசூலாவுடைய ஆட்சின்னா அல்லாவே ஆட்சி பண்ணுறது. வஹி வருங்க, அப்போயே ஜிப்ரீல் கையே பிடிச்சிருவார், ஒரு தப்பு செய்ய விட மாட்டார். தவறா ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடவே மாட்டாங்க. உடனே தவறு தட்டி இது பண்ணப்பட்டுரும், சரி செய்யப்பட்டுரும். அப்போ 30 ஆண்டுகள் வரை கிலாஃபத் இருக்கும், பிறகு மன்னர் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை பெண்ணாக இருந்தா சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொல்றாங்க, அது கணக்கும் சொல்றாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த காலகட்டம் தான் அதுன்னு சொல்லி தெளிவா இவங்க எப்போ அறிவிக்கிறாங்கன்னா முஆவியாவுடைய அந்த ஆட்சி காலத்தின் போது அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க அது முடிஞ்சிருச்சு, கிலாஃபத் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அப்போ அந்த கேட்குறாருல கேள்வி, அவர் யார் அப்படின்னா சயீத் அப்படிங்கிற ஒரு தாபியின் தான் அந்த கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, ஆனால் பனு உமையாக்கள் இதையும் கிலாஃபத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எது? முஆவியாவுடைய ஆட்சியை பார்த்துட்டு பனு உமையாக்கள் இதையும் கிலாஃபத்துல சொல்றாங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க அவர்கள் பொய் கூறுகிறார்கள். யார்? சஃபீனா ரலியல்லாஹு சொல்றாங்க அவர்கள் பொய் கூறுகிறார்கள், அதுவோ தீமைகளால் நிறைந்த மன்னராட்சி. சாதாரண மன்னராட்சியும் இல்லை, தீமைகளால் நிரம்பிய மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் மறுபடியும் கேட்குறாரு, அப்போ முஆவியாவுடைய ஆட்சியுமா அப்படிங்கிறாங்க. பனு உமையானா மொத்தமாக வந்துடும், மர்வானு, யசீது, பின்னாடி வர்ற எல்லாருமே வந்துடும். அப்போ முஆவியாவுடைய ஆட்சியுமா அப்படிங்கும்போது அவர் சொல்றாங்க அவர் தான் மன்னர்களில் முதல் மன்னர் அப்படிங்கிறாங்க. அப்போ மன்னருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் வலுவான ஹதீஸு. இது ஏகப்பட்ட நம்பர் சொல்லிடுறேன். 18,430 முஸ்னத் அஹமதுல, 21,973. அப்புறம் நசை குப்ரால, பெரிய நசையில் 8,155. அபூதாவுதுல 46, 46, திருமிதியில் 2,226. சில்சிலத்து சஹியா அல்பானியுடைய கிதாபு, அதில் சஹியான ஹதீஸ் மட்டும்தான் அவர் போட்டிருக்காரு, 459. அபூதாவுது தயாலிசியில் 1190. இது எல்லாமே 2 முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை சஹி தரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹதீஸு இது இன்னும் நிறைய தொடர்கள் வழியாகவும் வருது. அப்போ விஷயம் என்னன்னா, இது இப்போ மன்னராட்சி தனி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மனோ இச்சையின் அடிப்படையில், அதான் நல்லா சொல்கிறான்ல, அது ஹக்கின் அடிப்படையில் இருக்காது, தாவூத் நபி செஞ்ச மாதிரி. அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்காது, ஹவாயின் அடிப்படையில் இருக்கும், மனசாட்சியின் அடிப்படையில் இருக்கும். அவங்களுக்கு எது தோணுதோ அதை அவங்க செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த முதல் மன்னராட்சி அப்படி தான் இருந்தது. அதே கிலாஃபத்துங்கிறது குர்ஆன் சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்காது. மாற்றமாக அவங்க செஞ்சா